ஸ்டெர்லைட் ஆலையை ஆய்வு செய்ய நிபுணர் குழு அமைக்க தமிழக அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. நச்சு வாயு வெளியேறியதாக எழுந்த புகாரை அடுத்து தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையை மூடும்படி தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மார்ச் 30ஆம் தேதி உத்தரவிட்டது. இதை எதிர்த்து சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் வழக்கு தொடர்ந்தது. வெள்ளிக்கிழமையன்று விசாரணைக்கு வந்த இந்த வழக்கில் ஸ்டெர்லைட் ஆலை தரப்பில் மூத்த வக்கீல் TR ராஜகோபால் ஆஜராகி தங்கள் தரப்பு வாதத்தை எடுத்துரைத்தார். ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம், சுற்றுப்புற சூழல் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சார்பிலும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆகியோரும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் நேரில் ஆஜராகி வாதாடினர். இவ்வழக்கை விசாரித்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஸ்டெர்லைட் ஆலையை முழுமையாக இயக்கி ஆய்வு செய்ய நிபுணர் குழுவை அமைக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. இந்த நிபுணர் குழுவில் யார் யார் இடம்பெறுவார்கள் என்பது ஏப்ரல் 18ஆம் தேதி அறிவிக்கப்படும். நிபுணர் குழு ஆய்வுக்கு பின் ஆலையை திறப்பது குறித்த முடிவை ஏப்ரல் 29ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது பசுமை தீர்ப்பாயம் பிறப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.